சுவாமி அவர்களுக்கும் அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமி அவர்களுக்கும் இங்கு அவருடன் பணி செய்து கொண்டுள்ள பக்தர் அதாவது சேவையர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல நாங்க சேலத்தை வந்திருக்கோம். இந்த குழந்தைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வயிற்றுல கட்டி இருந்தது. எந்திரிச்சு இல்லைம்மா பார்க்கட்டும். சாமி கும்பிட்டு ஐயா கும்பிட்டு இல்லை நன்றி சொல்லு. யாருக்கு? கருப்புசாமிக்கும் ஐயா அருள்வாக்கு சித்தருக்கும் நன்றி. தாத்தா நன்றி. நன்றி. இந்த ஆபரேஷன் செஞ்சா குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நாங்க ஐயா அருள்வாக்கு கேட்டோம். உயிருக்கு உத்தரவாதம் நான் தர்றேன், உடனடியா நீ போய் ஆபரேஷன் செய்யுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யமும் கொடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் எல்லாத்துக்கிட்டையும் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்கிட்டையும் ஐஸ்வர்யம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமா இன்னைக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு பரிபூர்ண ஆரோக்கியத்தோட இருக்கு. இதற்கு காரணம் கருப்புசாமியும் அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமியும். அதற்கு நன்றி சொல்றதுக்காக நாங்க இன்னைக்கு ஐயாவுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு நன்றி காணிக்கையை செலுத்தணும். அதுக்கு சொல்லணும். எங்க வீட்டுல உடல்ல கட்டி இருந்தது, நெஞ்சு பக்கம் வலி இருந்தது. அந்த வலி எப்படி சொல்றதுன்னு எங்க வீட்டுல தெரியாம தடுமாறிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயப்ப சாமி தான் சொன்னாங்க, அம்மா எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும், உனக்கு வலது பக்கம் வலிக்குதா அப்படின்னு கேட்டாங்க. கருப்புசாமி எனக்கு வலது பக்கம் வலிக்குது சாமின்னு சொல்றியா அப்படின்னாங்க. ஆமா சாமி. அப்படி ஐயா கைய பிடிச்சு ஒரு சேர்ந்து பார்த்துட்டு சொன்னாரு, உனக்கு பரிபூர்ணமா குணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த நோய் இல்ல, பரிபூர்ண ஆரோக்கியத்தோட இருக்காங்க. மேலும் ஒரு பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறோம். உங்கள் அனைவர் சார்பாகவும் கருப்புசாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஐயா கிட்ட அருள்வாக்கோட கிட்னி பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கிட்னி பரிபூர்ணமா ஐயா கருப்புசாமி சக்தியோட ஐயா அருள்வாக்கோட சரி பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கோம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த நம்பிக்கையோட நீங்க ஐயா கருப்புசாமியும் ஐயாவையும் பார்க்கறத மிகப்பெரிய ஒரு புண்ணியம். ஒருத்தருக்கு வாக்கு கிடைச்சு ஒருத்தருக்கு வாக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி யாரும் மன வருத்தம் படாதீங்க. எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு அருள் தான், உங்கள் வாக்கு வெற்றி தான். அந்த நம்பிக்கையோட எல்லாரும் அருள்வாக்கு பெற்று நீங்க ஐயா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.